திமுக காரன் ஏற ஓட்டி நீர் பாய்ச்சி நாத்து நட்டு அப்புறம் களை எடுத்து அறுவடை செஞ்சு அந்த பணத்தை சம்பாதிச்சான். பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் இல்லை எனவும் மக்களை அடிமையாக வைத்திருப்பதே திமுகவின் ஆசை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார். முன்னேற்றம் நம்முடைய இடமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு வயசு 86 வயதிலையும் இன்னைக்கு ஐயா அவர்கள் எப்படியாவது இந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி தரணும். இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச எவ்வளவு நாள் ஆகுது? 77 வருஷம் ஆகுது. ஆனா இந்த மக்களுக்கு இன்னும் அடிமையா இருக்குது. நம்ம மக்கள் இன்னும் கூலியா இருக்குது. இந்த மக்கள் இன்னும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்குது. இந்த மக்கள் மாட்டை நம்பி இருக்குது. மாட்டுடைய பாலை நம்பி இருக்குது. ரோடு போடுது, கொத்தனார் வேலை பண்ணுது, கல் உடைச்சிட்டு இருக்கு. இந்த மக்கள் எப்ப இன்னைக்கு மக்கள் படிக்கிறது? எப்ப இந்த மக்கள் வேலைக்கு போறது? எப்ப கௌரவமா வாழறது? சுயமரியாதை எப்படி வாழறது? ஸ்டாலின் அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் நீங்க எல்லாம் படிக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் கிடையாது. பிள்ளைகள்லாம் வேலைக்கு போகணும்னு எண்ணம் கிடையாது. அடிமையா இருக்கணும், நீங்க கூலியா இருக்கணும். அப்படிதான் நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. எலெக்ஷன் நேரத்தில் வருவாங்க, மூட்டையை எடுத்துட்டு வருவான், பணம் மூட்டை எடுத்துட்டு வருவான், எடுத்து கொள்ளடிச்ச பணம். திமுக காரன் ஏற ஓட்டி நீர் பாய்ச்சி நாத்து நட்டு அப்புறம் களை எடுத்து அறுவடை செஞ்சு அந்த பணத்தை சம்பாதிச்சான். இல்ல, உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க வீட்டுக்காரு, பேரன், பிள்ளைங்கெல்லாம் டாஸ்மார்க்ல போய் பிடிச்ச பணம், சாராயம் வித்து கொள்ளடிச்ச பணம், கஞ்சா வித்து கொள்ளடிச்ச பணத்தை தான் எடுத்து வந்து உங்ககிட்ட ஒரு பிசிட கொடுத்துக்கிட்டு எலெக்ஷன் நேரத்தில் நாளைக்கு ஒரு நாள் தான் அப்புறம் ஓடி போயிட போறோம். சுத்தி புள்ள பிடிச்சிட்டு இருக்கான், நம்ம பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.